ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதுங்க. என்னடா சொல்ற, அப்படி என்ன உண்மை தெரிஞ்சுக்கிட்டான்னு கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன், வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் புலம்பிட்டு இருக்கே இருக்காரு, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி மல்லி யோசிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம பெரியம்மா சொன்னதெல்லாம் யோசிக்கிறாங்க. இவங்க எப்படி டைமிங்கில் இங்கே ஜாயின் பண்ணாங்க, எப்படி வந்தாங்க, இறந்துட்டு தான் சொன்ன ஒருத்தங்க எப்படி இப்போ உயிரோட வந்திருப்பாங்க, மனோகர் என்ன வேற அவங்க கையில் இந்த தழும்பை காணோம், அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. இதில் எதனா சதி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தாங்க நம்ம ரேணுகா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நேர கிளம்பி வீட்டுக்குள்ள போயிட்டு டோர் லாக் பண்றாங்க. வழக்கமா ரேணுகா போயிட்டு கதவை சாத்துவாங்க, அவ்வளவுதான். உள்தாப்பால் அந்த மாதிரி எதுவும் போட மாட்டாங்க. இந்த முறை போடுறாங்களே, இதுல என்னவா இருக்கும், எதனா பிரச்சனையோன்னு சொல்லிட்டு மல்லி அப்படி எதிர்த்து அங்க போய் பார்த்தா அவங்க கையில ஒரு மொபைல் இருக்கு. ஆமாங்க, அது யாரோட மொபைல்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரியம்மாவோட மொபைல். அந்த மொபைல் எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்றாங்க அப்படின்ற மாதிரி மல்லி பார்த்துட்டு இருக்கு. அந்த டைம்ல அவங்க யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. ஆமாங்க, இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ண மல்லி. இதை விஜய் கிட்ட சொன்னா இதை நம்புவாரா மாட்டாரா, அவர் நம்பணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் அவங்க கையில இருக்கிற மொபைல் போனை எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க. ஆமாங்க, அவங்க என்னென்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. இது தெரியாம ரேணுகா ஒரு பக்கம் போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் நினைச்ச மாதிரி இங்கே செட் ஆகிட்டேன், இங்கே யாருக்குமே என் மேலே அவ்வளோ சந்தேகம் கிடையாது. ஆனால் இங்கே மனோகர்னு ஒருத்தருக்கு, அவனுக்கு மட்டும் என் மேலே அதிகமாக சந்தேகம் இருக்குது. எப்போ பாரு என்ன மாட்டி விடத்துல குறியாக இருக்கான், அவனை மட்டும் ஏதாவது பண்ணிட்டா போதும், நேற்று அவனை கொன்னே இருப்பேன், ஆனால் எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பைத்தியம் கொண்டதான் கேஸ் இல்லைல்ல, நான் அப்படி தான் பிளான் பண்ணேன், ஆனால் விட்டுட்டேன். கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் தடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு மல்லி ஷாக் ஆகிறாங்க, அதிர்ச்சிக்கு உள்ளே வராங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்க பேசிகிட்டு இருக்க மல்லி, என்னடா இப்போ உண்மையிலே ஃப்ராடு தானா, இவ்வளோ நம்பியா நம்ம இவ்வளோ விஷயத்தில் இறங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. இவளுக்காக சப்போர்ட்லாம் பண்ணமே, கஷ்டப்பட்டு எல்லாம் சமைச்செல்லாம் கொடுக்குறோம், இவன் மூஞ்சில காரி துப்புனதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தா இவ வேறுபட்ட கேடு கட்டவளாக இருக்காளே, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க இதுக்கப்புறம் என் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது, இன்னும் கொஞ்ச நாள் மல்லியை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நான் வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் யார் நம்பியே என்னென்னமோ ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பீங்க, எல்லாம் ஃபெயில் ஆகிருக்கும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகாது. காரணம் இங்கே இருக்கிறது யார், இங்கே இருக்கிறது ரவி தேஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அவங்க பேர் தேஜா, அவங்க புருஷன் பேர் ரவியா. ஓகேங்களா, தேஜாவை நம்பி நீங்கள் ஒப்படைச்ச எந்த வேலையும் தெரிஞ்சு போகாது. நீங்கள் தைரியமாக இருங்க, இந்த ஒர்க்கை நான் எப்படி முடிச்சு கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் பேசுனதோட டபுள் பேமெண்ட்டாக நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோ சரி ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் யாரா இருக்கா அப்படின்னு தான் கேட்குறீங்க. நம்ம கதிரேசன் விஷயம் தாங்க. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பிளானை பப்ளிக்காக போட்டு அசிங்கப்பட்டவங்க இப்போ பெரிய பிளானை அப்படியே சிம்பிளாக யாருக்கும் தெரியாமல், ஓகேங்களா, இதுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவங்க ஒரு புது பிளானை போட்டு எப்படியாவது வெண்பாவை நம்ம கூட்டு வந்துடுறதுனால இந்த பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளானில் அவங்க ஃபெயிலே ஆக மாட்டாங்க. நம்ம விஜயம் கதிரேசன் கிட்ட உங்கள் பொண்ணு உயிரோட தான் பார் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நிப்பாட்டினா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், கதிரேசனுக்கு பெரிய நாமும் அடி விழும். ஆனால் இது எதையுமே பண்ணாமல் வக்கீல் பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க. இவங்க போய் வாக்குத்த வக்கீலாவது நம்ம தேவசேனாவாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. நம்ம தேவசேனா சும்மா ஒரு என்ட்ரி, எப்படி சொல்கிறதுனா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்கள கேட்டிருந்தா கூட இருக்கும். வேற ஒரு வக்கீலை கேட்டு அவனும் இதை வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்ல இதை நம்பி இவங்களும் இருக்காங்க. இது இப்படியே விட்டால் என்ன நடக்கும், இவங்களுக்கு இன்னும் என்னென்ன பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.